வெல்கம் டு டே 7 டீடாக்ஸ் சேலஞ்சுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் டே 6 வரைக்கும் நீங்கள் வந்து கடந்து வந்துருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே நான் குரூப்பில் கேட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வெறும் ஸ்டார்டிங் தான். இப்போ நம்ம இந்த வாரம் வந்து அடுத்த கியருக்கு வந்து போகிறோம், சரிங்களா? அதாவது அடுத்த லெவலுக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ இந்த வாரத்தில் இந்த டேயில் பார்த்தீங்கன்னா 7th டேயில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து வாட்டர் டே, சரிங்களா? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்ச் என்னன்னா, தண்ணீர் வந்து ஒரு 2 லிட்டராவது நீங்கள் வந்து டெய்லியுமே குடிக்கணுங்க, சரிங்களா? ஸோ வாட்டர் வந்து இன்னையிலேருந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு மினிமம் வந்து நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கணும். ஏற்கனவே 2 லிட்டர் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு 2.5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லை கம்மியாக தான் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்கன்னா 2 லிட்டர் தண்ணியாவது ஒரு நாளைக்கு குடிக்கணும். ஸோ நான் ஏன் தண்ணி குடிக்க சொல்கிறேன்? 2 விஷயம். ஒன்று வந்து நம்ம பார்த்தோம், நம்ம செல்கள் எல்லாமே நம்ம உடம்புல தண்ணீர்ல தான் வந்து மிதந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? அதாவது இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடுன்ற மாதிரி சொல்லுவோம். செல்லுக்குள்ளேயும் தண்ணி தான் இருக்கு, செல்லுக்கு வெளியிலும் தண்ணி தான் இருக்கு. அப்போ நீங்க தண்ணி நிறைய குடிச்சாதான் நம்மளோட உணவு வந்து அந்த தண்ணி வழியா போய் தான் செல்லுக்கு வந்து உள்ள போகும், சரிங்களா? ஸோ அதனால நம்ம வந்து நம்ம செல்லுக்கு சுத்தி இருக்கிற அந்த ஃப்ளூயிடை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுனால நம்ம செல்கள் எல்லாமே வந்து அந்த நீர் சத்து அதுக்கு ரொம்பவே தேவை. ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து பெருசா வேற எதுவும் பண்ண வேண்டாம். நாளைக்கு வந்து அந்த வாட்டர் தெரப்பின்னு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஸோ இன்னைக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும். இப்போ எப்படி குடிக்கணும்னு சொல்றேன். நிறைய பேர் வந்து காலையில பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே 1 லிட்டர் தண்ணி குடிங்க, 2 லிட்டர் தண்ணி குடிங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அவ்வளோ லோடு தண்ணி நம்ம கிட்னி வந்து தாங்காது. நான் வந்து காலையில இருந்து நைட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த 2 லிட்டர் நான் குடிக்க சொல்றேன். ஸோ நீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். ஒரு ஒரு 250 எம்எல்ல இருந்து 300 எம்எல் தண்ணி குடிச்சாலே போதும். நீ அளவு வச்சுக்க வேணாம். உங்ககிட்ட ஒரு கை சைஸ்க்கு ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி நீங்க குடிச்சுக்கணும் காலையில. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ, நீங்க வந்து தாகம் எடுக்கும் போதெல்லாம் நீங்க வந்து தண்ணி குடிக்கலாம், ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம், ஓகேங்களா? தண்ணி வந்து ரொம்ப குடிக்காதீங்க. உங்களுக்கு தாகம் எடுத்துன்னா ஏன்னா நீங்க சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா உங்க டைஜஷன் வந்து அது போய் அந்த அந்த செரிமானம் பண்றதுக்கான ஆசிட் வந்து டைல்யூட் ஆயிடும். ஸோ அதனால செரிமானம் கரெக்டா நடக்காது. சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியோ, சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு அடுத்து ரொம்ப தண்ணி குடிக்காதீங்க. பட் ஆனா தாகம் எடுத்துன்னா கொஞ்சம் ஒரு மடக்கு லைட்டா நீங்க குடிச்சுக்கலாம். சாப்பிடும் போது ரொம்ப தண்ணி குடிக்கக்கூடாது. லைட்டா ஒரு சிப்பு தண்ணி மாதிரி வந்து லைட்டா கொஞ்சமா நீங்க குடிச்சுக்கலாம். மற்றபடி நடுவுல இன்டர்வல் டைம் இருக்குல்ல, நம்ம மினி ஃபாஸ்ட் எல்லாம் பண்றீங்க இல்லையா? ஒரு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் அப்படின்னு குடிச்சுக்கோங்க. நீங்க கணக்கு வச்சுக்கணும்னா ஏதாவது ஒரு லிட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. 2 பாட்டில் ஒரு நாளைக்கு குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி நைட்டு தூங்கும் போது ரொம்ப தண்ணி குடிக்காதீங்க. ஏன்னா நீங்க தூக்கத்துல ரொம்ப தண்ணி குடிச்சீங்கன்னா நடுவில் வந்து நம்மளுக்கு யூரின் வரதுனால தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். அதே மாதிரி தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிச்சிக்கிட்டீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்ரூம் போயிட்டு நீங்க வந்து தாகச்சுன்னா கொஞ்சோண்டு குடிச்சிக்கலாம். ஸோ சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம், அதே மாதிரி தூங்குறதுக்கு 1 ஹவர் முன்னாடி, இந்த டைம்ல எல்லாம் ரொம்ப வந்து தண்ணி குடிக்காம மித்த டைம்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த 2 லிட்டர் தண்ணியை கன்சியூம் பண்ணுங்க. ஸோ 2வது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஏன் தண்ணி குடிக்க சொல்றேன்னா, நம்ம பார்த்தோம் நம்மளோட கழிவுகள் எல்லாமே நம்ம ரத்தம் வழியா தான் வந்து நம்ம வயிற்றுல இருக்க கழிவு மலம் வழியா கீழே போயிடும். அந்த மலம் இழக்கிறதுக்கும் தண்ணி வேணும். தண்ணி இருந்தாதான் உங்க மலம் ரொம்ப கட்டியா இல்லாம அது இலகி வந்து வெளியில வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளட்ல வந்து தண்ணி வந்து இருக்கணும். பிளட் வந்து தண்ணியால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப அதுக்கும் தண்ணி வேணும். அதுக்கப்புறம் நம்ம பிளட்ல நிறைய தண்ணி இருக்கும்போது தான் கிட்னிக்கு மற்ற உடம்புல இருக்கிற எல்லா அழுக்கையும் அந்த தண்ணி மூலியமா கிட்னிக்கு போயிட்டு ஃபில்டர் ஆகி யூரினா வெளியில தள்ளும். ஸோ தண்ணீரே குடிக்காமனா யூரினே சரியா வராது உங்களுக்கு. அப்ப கழிவுகள் யூரின் வழியா வெளியில போறதுக்கோ, இல்ல வேர்வை வழியா வெளியில வர்றதுக்கோ, ஸோ தண்ணீர் தான் ஒரு வெஹிக்கிள் மாதிரி. அது வழியா தான் அந்த கழிவை வந்து உடம்பு நிறைய விஷயத்த வெளியில தள்ளும். அதனாலதான் அந்த தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். ஸோ ஒரு 2 லிட்டர் தண்ணீர் வந்து நீங்க குடிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 2ல இருந்து 2.5 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்கலாம். 4 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி குடிக்காதீங்க. ஏன்னா ரொம்ப லோடு பண்ணீங்கன்னா உங்க கிட்னி லோடு தாங்காம நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் வரைக்குமே வந்து போகுது. அப்போ 2ல இருந்து 3, வெயில் காலம்னா 3 லிட்டர் வரைக்கும் வந்து குடிச்சிக்கலாம். இல்ல அதான் 2ல இருந்து 3 தான் ஆவரேஜ்ங்க. நீங்க 2, 2.5 லிட்டர் டெய்லி குடிச்சாலே நல்லது. ரொம்ப தாகமா இருக்குன்னா வெளியில போயிட்டு வருவீங்கன்னா 3 லிட்டர் கூட உங்க உடம்பு கேட்கும். ஸோ 2ல இருந்து 3 லிட்டர் குடிக்கலாம். நம்ம சேலஞ்ச் மினிமம் 2 லிட்டர் தண்ணி வந்து குடிக்க பாருங்க, சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்றேன், 2 லிட்டர் தண்ணியாவது மினிமம் குடிக்கணும். காலையில எந்திரிச்சதுக்கு உடனே வந்து நிறைய தண்ணி குடிக்காதீங்க. 2 கிளாஸ் தண்ணி மட்டும் வேணா குடிச்சுக்கோங்க.
சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி, சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப தண்ணி குடிக்கக்கூடாது. வேணா கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். சாப்பிடும் போதும் கூட கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். அதேமாதிரி தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சிருங்க. தூங்குற டைம் அப்போ நிறையா தண்ணி குடிக்க வேண்டாம், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ இதுதான் இன்னையோட சேலஞ்சுங்க. ஸோ இதை வந்து பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபீட்பேக்கை குரூப்பில் கொடுங்க. ப்ளஸ் நாளைக்கு இன்னொரு சேலஞ்சில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.